இன்னைக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து செகண்ட் டிப்ஸ். ஸோ இந்த செகண்ட் டிப் வந்து ரொம்ப 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 மெயினான டிப்னே சொல்லலாம். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த விசிபிள் ரிசல்ட் வந்து உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பட் இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சுகர். சுகரே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கவே கூடாது. எந்த சுகர்னாலும் சரிதான். நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து பனங்கற்கண்டு யூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து சீனி தவிர நான் மற்றது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சுத்தமாக வந்து சுகரே எடுத்துக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ல வந்து காஃபி அவாய்ட் பண்ணோமா, காஃபி டீ இதே மாதிரி தான் வந்து சுகருமே எந்த வகையிலையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸில் சால்ட் போடாமல் சுகர் போட்டு குடிக்கிறது, சுகராக வந்து ஏதாவது சுகர் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிறதுலாம் வந்து கூடவே கூடாது. ஸோ சுகரை வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து ஃபேஸில் வந்து உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து தெரியும். நல்லா இந்த ஜா லைன்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸ் வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து விசிபிளாக பார்க்க முடியும். பட் இந்த சுகர் கட் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறப்போ எந்த கிரேவிங் இருக்குதோ இல்லையோ இந்த சுகர் கிரேவிங் வந்து அதிகமாக இருக்கும். அது இன்னொன்று நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்து நிறைய தோணும். இப்போ நம்ம வந்து சாப்பிடாமே வந்து இருக்கிறோம், அதாவது கண்ட்ரோல் டயட்டில் இருக்கிறோம், சாப்பாடை வந்து அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த சுகர் வந்து உங்களை வந்து அதிகமாக சாப்பிட வைக்கும். நம்ம லைக் வந்து ஒரு சாக்லேட்டோ இல்லை ஐஸ்கிரீமோ இல்லை ஜூஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து குடிச்சிருவோம். அதுக்கு பதிலாக இந்த சுகர் கிரேவிங் இருக்கிறப்போ நம்ம வந்து சுகர் ஃப்ரூட்ஸாக வந்து சாப்பிட்டுக்கலாம். லைக் வாட்டர் மெலான், அப்புறம் வந்து ஆரஞ்சு, அதுலலாம் வந்து நேச்சராகவே வந்து சுகர் கண்டென்ட் வந்து இருக்கும். லைக் சிக்கு, அதாவது சப்போட்டா பழம், அந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து அந்த சுகர் கிரேவிங் வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிப், ரொம்ப மேஜரான டிப். சுகரை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ சுகர் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் டே கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறம் தேர்ட் டே வந்து உங்களுடைய பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடாப்ட் ஆயிரும். ஸோ இந்த அடாப்ட்னஸ் வந்து நீங்கள் கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடி டிஃப்ரென்ஸ் வந்து விசிபிளாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த டிப் தான் வந்து மெயினான டிப். ஸோ அடுத்த டிப்பில் வந்து கூடிய சீக்கிரம் உங்க கூட சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.